வணக்கம் மாணவர்களே, இப்போது நாம் எக்ஸ்டர்னல் ஆங்குலர் மேட்டிங் சர்ஃபேஸ் ஸ்கிரைபிங் செய்வது எப்படி என்று பார்ப்போம். இது இரண்டு மேட்டிங் சர்ஃபேஸ் இடையே துல்லியமான சீரமைப்பு மற்றும் சரியான பொருத்தத்தை உறுதி செய்ய பயன்படுத்தப்படும் எந்திரம். விரும்பிய கோணம் மற்றும் மேற்பரப்பை அடைய மேட்டிங் சர்ஃபேஸில் இருந்து பொருட்களை கவனமாக அகற்றும் செயல்முறை ஆகும். மேட்டிங் சர்ஃபேஸ் கோணத்தை சரிபார்க்க ஒரு சைன் பார் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சைன் பார் என்பது கடினமான மேற்பரப்புகளை கொண்ட எஃகு பட்டையை கொண்ட ஒரு துல்லியமான அளவீட்டு கருவியாகும். ஸ்கிரேப் செய்யப்பட்ட மேற்பரப்பின் கோணத்தை அளவிட டயல் இண்டிகேட்டர் அல்லது ஹைட் காஜ் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் ஃபைல் செய்து ஃப்ளாட் மற்றும் சதுரமாக்கலாம். டிராயிங் படி பஞ்ச் ஃபிட்னஸ் மூலம் மதிப்பெண்கள் குறிக்கலாம். ஸ்கிரைபிங் மூலம் டிராயிங் படிப்பகுதிகளை தயார் செய்யலாம். சைன் பார் மற்றும் டயல் இண்டிகேட்டர் மூலம் கோணத்தை அளவிடலாம். இந்த தலைப்பு பல கருவிகள் மற்றும் உபகரணங்களின் பயன்பாட்டை உள்ளடக்கியது. பொதுவாக பயன்படுத்தப்படும் முக்கிய கருவிகள் இங்கே. ஸ்கிரேப்பர். இந்த சாதனம் கீ ஸ்லாட்ஸ், ஆயில் லைன்ஸ் மற்றும் இணையான மேற்பரப்புகளை உருவாக்க பயன்படுகிறது. சைன் பார். இந்த உபகரணமானது துணைக்கருவி எனப்படும் மேற்பரப்பின் இணைத்தன்மை மற்றும் கோணத்தை அளவிட பயன்படுகிறது. டயல் இண்டிகேட்டர். மேற்பரப்பு, இணையான தன்மை, முறுக்குகள் மற்றும் கோணத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் உயர் துல்லியமான சாதனம். ஹைட் கேஜ். வேலையின் செங்குத்து உயரத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு துல்லியமான கருவியாகும். துல்லியமான இணைகள் அல்லது கேஜ் தொகுதிகள். இவற்றில் துல்லியமான கேஜ் தொகுதிகள் வேலையின் கோணம் மற்றும் உயரம் போன்றவற்றை அளவிடும் போது சாதனங்களை இணைக்க பயன்படுத்தப்படுகின்றன. வேலை செய்யும் போது ஒரு சிறப்பு சொத்து ரிங்கிங் தொகுதிகள் அலைன் பயன்படுத்தப்படுகிறது. வாய்ஸோ ஃபிக்ஸ்சர். இந்த வகை கருவிகள் எந்திரம் மற்றும் வேறு சில பொருத்துதல் மற்றும் தாக்கல் செயல்பாடுகளின் போது வேலையை கடினமாக வைத்திருக்க பயன்படுகிறது. கிளீனிங் அண்ட் டிபர்ரிங் டூல்ஸ். இவை வெளிப்புற கோண இனச்சேர்க்கை மேற்பரப்பை சுரண்டும் மற்றும் சைன் பட்டை மூலம் கோணத்தை சரிபார்க்கும் செயல்பாட்டில் பயன்படுத்தப்படும் முதன்மை கருவிகள். இந்த கருவிகளின் சரியான தேர்வு, அளவு திருத்தம் மற்றும் கையாளுதல் ஆகியவை துல்லியமான மற்றும் நம்பகமான முடிவுகளை அடைவதற்கு முக்கியமானவை. மேலும் மேற்பரப்பின் பூச்சு மற்றும் துல்லியத்தை அளவிடுவதற்கு இந்த வகையான கருவிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். கோப்பு தட்டையானது மற்றும் சதுரத்தன்மை ஒட்டுமொத்த அளவிற்கு. வரைபடத்தின்படி பரிமாண கோடுகளை குறிக்கவும் மற்றும் சாட்சி குறிகளை குத்தவும். படம் ஒன்றில் காட்டப்பட்டுள்ளபடி ஹேக்சாவிங் மூலம் பொருளை 2 துண்டுகளாக பகுதி 1 மற்றும் பகுதி 2 வெட்டுங்கள். கோப்பு பகுதி 1 முதல் அளவு மற்றும் வடிவம் பரிமாண துல்லியத்தை பராமரிக்கிறது. பிளஸ் அல்லது -0.02 மில்லிமீட்டர் வெர்னியர் காலிபர் மூலம் பரிமாணங்களை சரிபார்க்கவும். 19°17 கோணத்தை வெர்னியர் பெவல் புரோட்ராக்டருடன் சரிபார்க்கவும். இதேபோல் கோப்பு பகுதி 2 அளவு மற்றும் வடிவம் மற்றும் கோணம் 19°17. கோணப்பரப்புகளில் உயரமான இடத்தை சரிபார்க்க மேற்பரப்பு தட்டில் பிரஷியன் நீளத்தை சமமாக பயன்படுத்துங்கள். பகுதி 1 மற்றும் பகுதி 2 கோண மேற்பரப்புகளை மேற்பரப்பு தட்டில் வைத்து மெதுவாக நகர்த்தவும். மேற்பரப்பு தட்டில் இருந்து வேலையை எடுத்து கோணப்பரப்புகளில் உயரமான இடத்தை புருஷியன் நீல நிற புள்ளிகள் கவனிக்கவும். ஒரு பெஞ்ச் வைஸில் வேலையை பிடித்து ஒரு தட்டையான ஸ்கிராப்பர் மூலம் உயர் புள்ளிகளை அகற்றவும்.
ப்ருஷியன் நீளம் பகுதி 1 இன் முழு கோண மேற்பரப்புகளையும் உள்ளடக்கும் வரை செயல்முறையை மீண்டும் செய்யவும். இதேபோல் பகுதி 2 ஐ ஸ்கிரேப் செய்து கோண மேற்பரப்பை உயரமான புள்ளி மற்றும் கோணம் 19°17 இல்லாமல் பராமரிக்கவும். மேற்பரப்பு தட்டு, சைன் பார் மற்றும் ஸ்லிப் கேஜ் ஆகியவற்றை மென்மையான துணியால் சுத்தம் செய்யவும். 33.024 mm உயரத்திற்கு ஸ்லிப் கேஜை தேர்ந்தெடுக்கவும். பகுதி 1 ஐ சைன் பட்டியில் அமைத்து அதை சரியாக இறுக்கவும். ஸ்டாண்டில் டயல் சோதனை காட்டி சரி செய்யவும். வேலையின் கோண மேற்பரப்பில் டயல் சோதனை காட்டி உலக்கையை அமைக்கவும். டயல் சோதனை காட்டி சுட்டியை 0 நிலையில் அமைக்கவும். சைன் பார் ரோலரின் கீழ் ஸ்லிப் கேஜ்களை வளைக்கவும். டயல் சோதனை காட்டியை ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு நகர்த்தி கோண மேற்பரப்பின் இணையான தன்மையை சரிபார்க்கவும். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் பாயிண்டர் பிளஸ் அல்லது மைனஸ் பக்கமாக நகராமல் 0 நிலையில் அசையாமல் இருந்தால் வேலையின் கோண மேற்பரப்பில் எந்த விலகலும் இல்லை. ஏதேனும் விலகலை நீங்கள் கண்டால் பொருத்தமான ஸ்லிப் கேஜை பயன்படுத்தி வேலையின் மேற்பரப்பின் இணையான தன்மையை சரிசெய்து உண்மையான கோணத்தை கணக்கிடுங்கள். அமைப்பை அகட்டி அனைத்து கருவிகளையும் சுத்தம் செய்து சரியான இடத்தில் வைக்கவும். பகுதி 1 மற்றும் பகுதி 2 கோண மேற்பரப்பை உருவாக்கி மெல்லிய எண்ணெயை பூசி மதிப்பீட்டிற்காக பாதுகாக்கவும். டான் தீட்டா என்பது எதிரெதிர் பக்கத்தை அடுத்த பக்கத்தால் 35 mm 100 mm வைடு 0.35 மிமிக்கு சமம். டான் தீட்டா 0.35 தீட்டாக்கு சமம். டான் -1 0.35 தீட்டா சமம் தீட்டா 19 17 20. எனவே தீட்டா 19 17 20 படி ட்ரிகோனோமெட்ரிக் டேபிள். இந்த தலைப்பில் எக்ஸ்டர்னல் ஆங்குலர் மேட்டிங் சர்ஃபேஸ் ஸ்கிரைபிங் செய்வது மற்றும் சைன் பட்டையை பயன்படுத்தி கோணத்தை சரிபார்ப்பது பற்றி பார்த்தோம். எக்ஸ்டர்னல் ஸ்கிரைபிங் செய்வது என்பது ஒரு துல்லியமான கோணத்தை அடைவதற்கும் பொருள்களை சுத்தம் செய்வதற்கும் ஒரு எளிய முறையாகும். பணியிடத்தில் விரும்பிய கோணத்தை அடைய ஷிம்ஸ் அல்லது பிற வழிகளை பயன்படுத்தி அக்கோணம் அடையப்படுகின்றது. ஸ்கிரேப்பிங் செயல்முறை என்பது ஒரு ஸ்கிரேப்பர் கருவியை கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றது. சம அழுத்தத்தையும் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட ஸ்ட்ரோக் செய்வதன் மூலம் இது நிகழ்கிறது. கோண அளவீட்டு கருவியை பயன்படுத்தி அவ்வப்போது கோணம் சரிபார்க்கப்படுகிறது. சைன் பார் ஒரு குறிப்பு மேற்பரப்பாக செயல்படுகிறது. விரும்பிய கோணத்தில் பணிப்பகுதியை அமைப்பதற்கும் உதவுகிறது. டயல் இண்டிகேட்டர் விரும்பிய கோணத்திலிருந்து விலகல்களை அளவிடவும் உதவுகிறது. விரும்பிய கோணத்தை அடைந்தவுடன் குப்பைகளை அகற்றவும் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும் உதவுகிறது. மேலும் கோணம் சரிபார்ப்பதற்கும் உதவுகிறது. நீங்கள் அனைத்து பாடங்களையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். எங்களின் அடுத்த வீடியோவில் மற்றொரு பாடத்துடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.